வணக்கம். யூடிஐ ஏஎம்சி அவங்க ஐபிஓ டீட்டெயில்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாங்க. ஏஎம்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நடத்துகிற கம்பெனி. ஸோ இந்த ஐபிஓ பற்றியான டேட்டாவை இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஐபிஓவில் எவ்வளவு இருக்குது, ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை செல் பண்ணுறாங்களா, அவங்களோட ஷேர்ஸ் ஆல்ரெடி ஏதாவது பிளெட்ஜ் ஆகிருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். முக்கியமாக ஃபினான்ஷியல் நம்பர்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம். பிஇ கால்குலேஷன் செய்யலாம். அப்புறம் கடைசியாக பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னுடைய பார்வைக்கு அப்படின்ற லிஸ்ட்டு கடைசியில் இருக்குங்க. வீடியோ பெருசாக இருக்கிற பட்சத்தில் டைம் ஸ்டாம்ப் நான் கொடுத்துருக்கேங்க டிஸ்கிரிப்ஷனில். ஸோ உங்களுக்கு ஏதாவது டாபிக் ஸ்கிப் பண்ணணும் இல்லை வேறு டாபிக்ஸ்க்கு டேரெக்டாக போகணும்னு நினச்சிங்கன்னா டைம் ஸ்டாம்ப் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்க, கடைசியாக டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இந்த ஐபிஓவில் முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. என்னுடைய பார்வைக்கு ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை வாசித்து என்னுடைய பார்வைக்கு என்ன பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் அவங்க ஃபினான்ஷியல் டேட்டாவை அனலைஸ் என்னோடய பார்வைக்கு அனலைஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு ப்ரெசென்ட் பண்ணுற வீடியோ மட்டுமே. இதை பார்த்துட்டு ஏதாவது தவறு இருக்குது இல்லை உங்களுக்கு ஏதாவது முரணான கருத்து இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, முதல்ல ஐபிஓ டேட்டா விரைவாக பார்த்துடலாங்க. டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 29 ஓப்பன் ஆக போகுது. அக்டோபர் 1 க்ளோசிங் டேட். என்ன ப்ரைஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 552 லோவர் பேண்ட், 554 அப்பர் பேண்ட். மினிமம் எவ்வளோ ஷேர் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா 27 ஷேர். ஸோ மினிமம் இந்த ஐபிஓவில் அப்ளை செய்யும்போது நமக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய பணம் பார்த்தீங்கன்னா 14,958 ருபீஸ். அது அப்பர் பேண்ட் கணக்கில் வச்சுருக்குங்க. சரி, மொத்தம் இந்த ஐபிஓவில் எவ்வளோ பணத்தை ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2,159.9 crores. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஃபார் சேல் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸை தான் வருது. அதாவது ஆல்ரெடி இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை விற்கிறதா அர்த்தம். ஸோ ஒரு பணமும் கம்பெனிக்கு போகாது, எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ் விற்கிறவங்களுக்கு போயிடும். சரிங்க, யார் பெரிய ஷேர் ஹோல்டர்ஸ் இந்த கம்பெனிக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி, அதாவது டி ரோ பிரைஸ் இன்டர்நேஷ்னல் லிமிடெட். அவங்க ஒரு குளோபல் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. அவங்க கிட்டத்தட்ட 26% ஷேர்ஸ் வச்சுருக்காங்க. அடுத்தது எஸ்பிஐ, அடுத்தது எல்ஐசி, அப்புறம் பிஓபி, அப்புறம் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். ஸோ இவங்கெல்லாம் தான் மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ் யூடிஐ ஏஎம்சியில். ஸோ இதில் யாரெல்லாம் விற்க போகிறாங்க இந்த ஐபிஓவில் ஷேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அனைவருமே, இப்போ நம்ம பார்த்த அனைவருமே ஷேர்ஸை விற்கிறாங்க. பர்சன்டேஜ் மட்டும்தான் மாறுது. ஸோ எஸ்பிஐ, எல்ஐசி, பேங்க் ஆஃப் பரோடா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ஷேர்ஸ் ஒருத்தரும் விற்கிற மாதிரியும், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கும் டிஆர்பியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38 லட்சம் ஷேரையும் விற்கிற மாதிரியும் இந்த ஐபிஓவில். ஸோ ஒட்டுமொத்தமாக எவ்வளவு ஈக்விட்டி ஷேரை விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.89 கோடி ஷேர்ஸ் கிட்டத்தட்ட இந்த ஐபிஓ வழியாக ஷேர் ஹோல்டர்ஸ் விற்கிறாங்க. அடுத்தது ஐபிஓட இண்டிகேட்டிவ் டைம் டேபிள். அக்டோபர் 1 பிட்டு க்ளோஸ் பண்ண போகிறத பார்த்துட்டோம். ஃபைனலைசேஷன் பார்த்திங்கன்னா அக்டோபர் 7, ரீஃபண்ட் வந்து அக்டோபர் 8, கிரெடிட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அக்டோபர் 9, ட்ரேடிங் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அக்டோபர் 12 இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிசர்வேஷன் இருக்குது இந்த ஐபிஓலன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35% இருக்குது. அது ஒரு நல்ல விஷயம்தான். இதில் புதுசாக எந்த ஷேரும் ஐபிஓவில் வராதனால எல்லாமே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸை தான் செல் பண்ண போகிறாங்க ஷேர் ஹோல்டர். ஸோ ஷேரோட எண்ணிக்கையில் எந்த மாற்றமும் கிடையாது. சரிங்க, ப்ரொமோட்டர்ஸ் ஏதாவது ஷேர்ஸ் பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா எந்த ஷேர்ஸும் பிளெட்ஜ் பண்ணல. இது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன். சரிங்க, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கம்பெனியோட ஃபினான்ஷியல் டேட்டா. கடந்த 3 வருஷத்துக்கான ஃபினான்ஷியல் டேட்டா அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. அங்கேருந்து தான் இது எடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே ருபீஸ் இன் மில்லியன். இதில் நம்ம கேல்குலேஷனுக்கு ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்க்கும் ரேஷியோ கேல்குலேட் பண்ணுறதுக்கும் நான் அதர் இன்கம்மை தவிர்த்துடுவேன். அதே மாதிரி அதர் இன்கம்க்கு ஏற்ற டேக்ஸையும் தவிர்த்துடுவேன். ஸோ இது ரெண்டும் சேர்க்காம தான் அனைத்து கேல்குலேஷனும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு லைன் ஐட்டமையும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம டீட்டெயில்டாக இப்போ நம்ம பார்க்கலாம்.
சரிங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, 2018 ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 2020 ஃபினான்ஷியல் இயர் பார்த்தீங்கன்னா, குறைந்து கொண்டே வருதுங்க. இது ஒரு நல்ல சைன் கிடையாது. இது ஒரு நெகட்டிவான சைன் தான். ஸோ ரெவென்யூ ஃப்ரம் ஆப்பரேஷன்ஸ் எவ்வளவு க்ரோ ஆயிருக்கு, ஃபினான்ஷியல் இயர் 2017லேருந்து 2020 பார்த்தீங்கன்னா, -6.17%. அதனால தான் இது நெகட்டிவ்னு சொன்னேங்க. இதே போன வருஷம், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2019லேருந்து ஃபினான்ஷியல் இயர் 2020க்கு எவ்வளவு க்ரோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் மைனஸில் தான் இருக்குங்க. -18.61%. ஸோ ஆப்ரேட்டிங் ரெவென்யூ பாசிட்டிவாக இல்லை, க்ரோத்துங்க. ஆப்ரேட்டிங் ரெவென்யூட க்ரோத் பாசிட்டிவாக இல்லை. அடுத்தது எபிட்டா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, அதுவுமே 2018 ஃபினான்ஷியல் இயர்லேருந்து 2020 ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா குறைந்து கொண்டே போகுது. ஸோ இதுவும் பாசிட்டிவ் சைன் கிடையாது. சரிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் கம்பெனி இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஃபினான்ஷியல் இயர் 2018லேருந்து 2020 பார்க்கும்போது குறைந்து கொண்டே இருக்குது. இது நல்ல சைன் இல்ல. முக்கியமாக கவனிங்க, நம்ம அதர் இன்கம்மை நம்ம கால்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. அது மனசில் கொள்ளுங்க. சரிங்க. எவ்வளோ க்ரோ ஆயிருக்கு ப்ராஃபிட் 2019க்கும் 2020க்கும் பார்த்தீங்கன்னா, -24%. சரிங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜினில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கலாங்க. 2018ல் 34, 2019ல் 31, 2020ல் 28.97. ஸோ இதுவும் குறைந்து கொண்டே தான் வருது. ஸோ நல்ல சைன் கிடையாது. சரிங்க. ROE, ROC, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மற்றும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் 2018லேருந்து 20 பார்த்தீங்கன்னா குறைந்து கொண்டே வருது. நல்ல சைன் கிடையாது. ROE எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லது கம்பெனிக்கு. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் பார்த்தீங்கன்னா 2018லேருந்து 2020 பார்த்தீங்கன்னா குறைந்து கொண்டே வருது. 2018ல் 22% இருந்தது. 2020ல் 11.46% இருக்குது. ஸோ இதுவும் ஒரு நல்ல சைன் கிடையாது. சரிங்க. ஒரு பாசிட்டிவான சைன் பார்த்தீங்கன்னா, கம்பெனிக்கு எந்த பாரோயிங்ஸும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்கள். அவங்க இன்டெப்ட்னஸ் அப்படின்ற ஒரு செக்ஷனில் ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 20.4 கோடிக்கு அவங்க ஆக்சிஸ் பேங்க்குக்கு சர்டன் பேங்க் கேரண்டி ஃபெசிலிட்டிஸ் அவைல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனக்கு இது கிளியராக புரியலைங்க. ஸோ இன்னும் இது டீட்டெயில்டாக பார்க்க முடிஞ்சதுன்னா நான் பார்த்துட்டு சொல்கிறேன். ஆனால் இது இருந்தது அப்படின்றத கவனத்தில் கொள்ளுங்கள். ஆனால் கம்பெனியோட பாரோயிங்ஸ் எதுவுமே கிடையாது. சரிங்க. இப்போ இந்த டேட்டா வச்சு நம்ம விரைவாக பிஇ கால்குலேஷன் பண்ணுவோம். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்பர் பேண்டாக எடுத்துக்கலாம். ஐபியோடது 554. ஸோ இதை வச்சு இபிஎஸ் கால்குலேட் பண்ணும்போது ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் இயர் 2020யோட ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கூட டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 19.53. இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதர் இன்கம் இன்க்ளூட் செய்யப்படலை. இப்போ பிஇ ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ப்ரைஸ் 554 எடுத்திருக்கோம். இபிஎஸ் 19.53. ஸோ இப்போ பிஇ கால்குலேட் பண்ணும்போது 28.36ன்னு வருது. இது நம்ம கால்குலேஷனில் வருதுங்க. இதே கம்பெனி என்ன சொல்கிறாங்க அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, இபிஎஸ் அதே ஃபினான்ஷியல் இயர் 2019-20க்கு 21.53 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க அதர் இன்கம்லாம் சேர்த்துருந்துருக்கலாம். ஸோ அவங்களே 3 வருஷத்துக்கான இபிஎஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2018ல் பார்த்தீங்கன்னா 28.73, 2019ல் பார்த்தீங்கன்னா 27.83, 2020 ஃபினான்ஷியல் இயரில் பார்த்தீங்கன்னா 21.53. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவிலே பார்த்தீங்கன்னா இபிஎஸ் குறைந்து கொண்டே தான் போகுது. அது ஒரு நல்ல சைன் கிடையாது. சரிங்க. அவங்க கொடுத்த இந்த இபிஎஸ் வச்சு நம்ம பிஇ கால்குலேட் பண்ணோம்னா எவ்வளோ வருது? அதே அப்பர் பேண்டு ஐபியோட அப்பர் பேண்ட் வச்சு பார்க்கும்போது 25.73ன்னு வருது பிஇ. சரிங்க. இப்போ இது இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. இது கிராஸ் வெரிஃபை பண்ணலைன்னா இண்டஸ்ட்ரியோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 38.64, லோவஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 36.54, ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 40.75ன்னு அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்க. அவங்க 2 லிஸ்டட் கம்பெனிஸ் கூட கம்பேரிசனும் கொடுத்துருக்காங்க. 2 லிஸ்டட் கம்பெனிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎஃப்சி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் நிப்பான் லைஃப் அசெட் மேனேஜ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்கன்னா அவங்க இன்கம்மே ரொம்ப அதிகமாக இருக்குது. 21,434. இது எல்லாமே மில்லியன் ருபீஸில் இருக்கிறதுங்க. ஏஎம்சி யூடிஐ ஏஎம்சி இது பார்த்தீங்கன்னா 8,909.61 மில்லியன் ருபீஸில் இருக்குது. அதே இபிஎஸ் பாருங்கள், ஹெச்டிஎஃப்சியோடது 59.37 இருக்குது. யூடிஐ ஏஎம்சி இது பார்த்தீங்கன்னா 21.53 தான் இருக்குது.
சரிங்க. யூடிஐ நம்ம முன்னே சொன்ன மாதிரி அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி மியூச்சுவல் ஃபண்ட் நடத்துகிறாங்க. அவங்க 8வது லார்ஜஸ்ட் ஏஎம்சி கம்பெனிங்க. எதன் அடிப்படையிலன்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி ஆவரேஜ் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் படி இது நம்ம எங்கே டேட்டாவை எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 2020 அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா நம்ம சேனல்லேயும் ஒரு வீடியோ போட்டிருந்தோங்க. டாப் 10 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் பற்றி. இதன் அடிப்படையில் அது பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். ஸோ அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியாவோட பிரகாரம் இந்த யூடிஐ ஏஎம்சி வந்து 8வது இடத்துல இருக்குது. குவார்ட்டர்லி ஆவரேஜ் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பிரகாரம். எவ்வளவு ஃபோலியோஸ் இவங்க மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10.9 மில்லியன் லைவ் ஃபோலியோஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 12% மார்க்கெட் ஷேர் அப்படின்னு கிரைசில் சொல்லியிருக்காங்க. ஒட்டு மொத்தமாக 89.7 மில்லியன் ஃபோலியோஸில் இவங்க வந்து 12% யூடிஐஎம்சி கம்பெனி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் பாசிட்டிவாக தோணுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடிஐஏஎம்சி வந்து என்பிஎஸ், அதாவது நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டமில் இருக்கிற பணத்தை மேனேஜ் பண்ணுறதுல 2வது இடத்துல இருக்காங்க யூடிஐ. முதல் இடத்துல எஸ்பிஐ இருக்குது. 2வது இடத்துல அந்த அமௌண்ட்டு எவ்வளோ அதிகமாக ஹேண்டில் பண்ணுற கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா யூடிஐஏஎம்சி 2வது இடத்துல இருக்குது. என்பிஎஸ், அதாவது நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம், கவர்மெண்ட் அண்ட் நான் கவர்மெண்ட். சரிங்க, இப்போ நம்ம விரைவாக நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸை பார்த்துடலாம். இது என்னுடைய பார்வைக்குங்க. உங்களோட கருத்தை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். கம்பெனியோட ரெவென்யூ பார்த்தீங்கன்னா, அதாவது ஆப்ரேட்டிங் ரெவென்யூ -6.17% சிஏஜிஆருங்க, காம்பவுண்டட் ஆனுவல் க்ரோத் ரேட். 2017 2020 பார்க்கும்போது -6.17%. ஸோ இது ஒரு நெகட்டிவ்ங்க. அடுத்தது போன வருஷம், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2019 ஃபினான்ஷியல் இயர் 2020 ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் எவ்வளோ குரோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா -18.61%. இதுவும் நெகட்டிவ். இபிட்டா, அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அதுவும் குறைந்து கொண்டே வருது 2018 2020 வரைக்கும். ப்ராஃபிட் ஃபார் இயர் ஆஃப்டர் டேக்ஸும் குறைந்து கொண்டே வருதுங்க 2018 2020 ஃபினான்ஷியல் இயர். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜினும் குறைந்து கொண்டே வருது 2018 2020 வரைக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கேல்குலேஷனில் எதுலேயுமே அதர் இன்கமும் அதற்கு ஏற்ற டேக்ஸும் கேல்குலேட் செய்யலைங்க, அதாவது இன்க்ளூட் செய்யலைங்க. ஆர்ஓஇ குறைந்து கொண்டே வருது 2018 2020. ஆர்ஓசிஇயும் குறைந்து கொண்டே வருது 2018 2020 வரைக்கும். இப்போ கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் என்ன என்னோட பார்வைக்கு அப்படின்றத விரைவாக பார்க்கலாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட் இன்னும் இந்தியாவில் முழுசாக க்ரோ ஆகலைங்க. இன்னும் நிறைய க்ரோ ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு அதிகரிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போவே பார்த்திங்கன்னா நிறைய கிரிக்கெட்டர்ஸை அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் அசோசியேஷன். சச்சின், தோனி, இப்போ ரோஹித் சர்மாவையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நியூஸ் இருக்குது. யூடிஐஏஎம்சி பார்த்தீங்கன்னா என்பிஎஸ், அதாவது நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டமில் ஒரு பெரிய ஷேர் வச்சுருக்காங்க. அதாவது அதை ஹேண்டில் பண்ணுறதுல 2வது இடத்துல இருக்காங்க எஸ்பிஐக்கு பிறகு. அது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். கம்பெனிக்கு எந்த பாரோயிங்ஸும் இல்லைங்க, அது இப்போதைக்கு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ஆனால் கம்பெனிக்கு பாரோயிங்ஸ் இருந்து ஆப்ரேட்டிங் ரெவன்யூ அதிகரித்து அந்த பாரோயிங்ஸ்க்கு கட்ட வேண்டிய வட்டிக்கு அவங்க ரெவன்யூவில் வந்து எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அதுதான் இன்னும் பெட்டர் பொசிஷன். ஆனால் இப்போ பாரோயிங் இல்லை அப்படின்றத பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். ப்ரொமோட்டர்ஸ் இது வரைக்கும் எந்த ஷேர்ஸும் பிளட்ஜ் பண்ணலைங்க, அதுவும் ஒரு பாசிட்டிவ் சைன் தான். நம்ம கேல்குலேட் பண்ண ப்ரைஸ் டு ஏர்னிங் வேல்யூ கம்பெனிக்கு ஓகேவாக இருக்குது. அந்த வேல்யூவேஷன் வந்து சீப்பராக இருக்கிற மாதிரி தான் தெரியுதுங்க. நம்ம முன்னே பார்த்த மாதிரி யூடிஐஏஎம்சி வந்து 8வது இடத்துல இருக்குது. இது எதன் அடிப்படையில்னு பார்த்தீங்கன்னா, குவார்ட்டர்லி ஆவரேஜ் அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பிரகாரம் அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா அவங்ககிட்டேருந்து கிடைத்த டேட்டா இது. இதை பற்றியான வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க. அதோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ், உங்கள் ஃபீட்பேக் அனைத்துமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.